அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு உங்களின் கர்ம வினைகளின் காரணமாக கிடைக்க போகும் அதிர்ஷ்டங்கள் என்ன? குறிப்பா சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் மிதுனத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னி ராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்ம ராசினியர்களுடைய வாழ்வில் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசினியர்களுடைய வாழ்வில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதும் அந்த ஸ்தானங்களை பலப்படுத்தும் சிறப்பான அமைப்புகள் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதன் காரணமாக சிம்மராசினியர்களுக்கு பல வருடங்களாக புத்திரபாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் சிம்மராசினியர்களுக்கு இந்த புத்திரபாக்கிய யோகம் குரு பகவானுடைய இந்த பூர்வ புண்ணிய ஸ்தான பார்வை பலனாக கிடைக்க இருக்கு. ராசியில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் பொருளாதார பிரச்சனைகளும் இருக்காதுங்க. வருமானம் என்பது போதுமான அளவிற்கு இருப்பதால் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் சிம்மராசினியர்களான உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்குதுங்க. இதன் காரணமாகவும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்க இருக்கு. சுப காரியங்கள் தடையின்றி நடைபெறுங்க. இவ்வளவு நாட்களாக திருமண முயற்சிகளோ அல்லது காதுகுத்து, மணிவிழா இது மாதிரியான முயற்சிகளுக்கான ஏற்பாடுகளை செய்து வந்த சிம்ம ராசினியர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அவை அனைத்தும் இப்போது நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 3 செவ்வாய் சஞ்சரிப்பதால் தைரியம் அதிகரிக்குங்க. தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். தைரியத்தோடு ஒரு செயலை நீங்கள் மேற்கொண்டு அவற்றில் வெற்றியும் காண இருக்கீங்க. குறிப்பா இடம் வாங்குவது, மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்களுக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. வங்கிகள்ல ஒத்துழைப்பு நிச்சயம் கிடைக்குங்க. பொது வாழ்வு ஏற்றமாக இருக்கும். சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டுங்க. 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பதால் வீடு வாங்குதல் ஆகிய வகையில உங்களுக்கு பணவரவு உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. இருந்தாலும் கூட சிம்மராசினியர்களா நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் பேச்சுக்கள்ல கவனம் வேண்டுங்க. அதே போல யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். பத்திரப்பதிவுகளையும் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம். சில விஷயங்கள்ல மந்த நிலை ஏற்படுங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான வாக்கு மற்றும் குடும்பஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால எந்த ஒரு விஷயங்களையும் எந்த ஒரு வேலையிலையும் அதிக கவனத்தோடு உங்களுடைய மேற்பார்வையிலேயே ஒரு வேலையை செய்து முடிப்பது நல்லதுங்க. சனி ராகு நெருக்கமாக இருந்து ராசியை பார்ப்பதால் வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களுக்கு முக்கிய கிரகங்களான குரு, சுக்கிரன் ஆகிய இருவரும் பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து கொள்ள இருக்காங்க. வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல இத்தருணங்கள்ல திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல தடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆரம்பத்தில் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இந்த திருமண சம்பந்தமான முயற்சியை
மேற்கொள்வது நல்லது. அதே போல வரனை நிச்சயிப்பதற்கு முன்னர் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க. ஒரு சிலருக்கு தற்போதுள்ள வீட்டை விட சற்று வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்பட இருக்கு. சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் உள்ளது என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டும் பட்சத்தில் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவானுடைய சுபபார் ஜீவனக்காரகரான சனி பகவானுக்கு கிடைப்பதால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க இருக்கு. சிறு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. புதிதாக வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. வெளிநாடுகள்ல பணியாற்றி வரும் உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல சலுகைகளும் சாதகங்களும் அமைய இருக்குதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிதாக முயற்சிப்பவர்கள் இடைத்தரகர்களை நம்பி எந்த ஒரு முயற்சியில ஈடுபட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வர்த்தக முன்னேற்றத்திற்கு ஏற்ற ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். புதிதாக முதலீடுகள் நீங்கள் துணிந்து ஈடுபடலாங்க. மார்க்கெட் நிலவரம் சாதகமாக இருக்குங்க. விற்பனையை அதிகரிப்பதற்கு கிரகநிலைகள் சுபபலம் பெற்று விளங்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சக கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. அதே போல் நிதி நிறுவனங்களுடைய உதவி உங்களுக்கு எளிதில் கிடைக்க இருக்கு. வர்த்தக துறையில் புதிதாக பிரவேசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை இப்போ நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கும் ஏற்ற ஒரு காலகட்டம் என்பதால் அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதே போல் கலைத்துறையினருக்கு சுக்கிரனுடைய அதிபதியில் தான் இருப்பது என்பதால் அந்த சுக்கிரன் இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக வலம் வருவதால் வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. வருமானம் உயர இருக்கு. மக்களிடையே நீங்கள் பிரபலமாக இருக்கீங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையின் தொடர்பில் அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் கட்சியில் ஆதரவு பெருக இருக்கு. செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவர் ஒருவருடைய தொடர்பும் நட்பும் உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சிலருக்கு கட்சியில் பொறுப்புகளும் பதவியும் தேடி வர இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல மாணவ மாணவியருக்கு இந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள புதனும் மற்ற கிரகங்களும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் பாடங்கள்ல தீவிரமாக ஈடுபடுங்க. நினைவாற்றலும் செயல்திறனும் அதிகரிக்குங்க. சிலருக்கு வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறும் வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. ஏற்கனவே அந்நிய நாடுகளில் படித்து வரும் மாணவ மாணவியருக்கு அவரது ப்ராஜெக்ட்களை குறித்த காலகட்டத்தில் முடித்து சமர்ப்பித்து விட இருக்கீங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை பெரும்பாலும் பூமிக்காரகரான செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. சூரிய பகவானுக்கு விவசாயத்துறையினருக்கும் அதிகாரம் இருக்குதுங்க. இவ்விருவரும் இக்காலகட்டம் முழுவதுமே அனுகூலமாக சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் அலுப்பில்லாத வயல் பணிகளும் இருக்குங்க. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாருங்க பெரும்பான்மையான கிரகங்கள். ஆதலால் குடும்ப மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிம்மதியும் நிலவ இருக்குங்க. மனமாலைக்கு காத்துள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு எதிர்பாராத பல நல்ல முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். சிறு உடல் உபாதை ஆனாலும் உடனே மருத்துவருடைய ஆலோசனை பெறுவது நல்லது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகள்ல பகலுணவு மட்டும் மருந்தி இரவில் உபவாசம் இருப்பது கைமேல் பலன் அளிக்குங்க. இயலாதவர்கள் இரவில் ஒரு வேளையில் பால் பழம் சாப்பிடலாம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது.